இப்ப நான் சொன்னாலும் நீங்க நான் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு வர்றேன், என்ன சொல்லிட்டு வர்றேன், நான் சொன்னாலும் நான் சொல்றது அப்படியே இல்ல, அதை வாங்கி பெருமானிடத்துல நீங்க ஒளி நெறியில பெருமாட்டை நீங்க வழிபாடு செய்யும் போது நீங்க ஆண்டவர்கிட்டயே தொடர்பு கொண்டு கேளுங்க, அதை பத்தி சிந்திங்க, உங்க அறிவுக்கு நீங்க அங்க ஐயாட்ட வைங்க, ஆண்டவர்கிட்ட வைங்க. நம்ம அப்படிதான் பழக்கம். அத மாதிரி உங்களையும் செய்ய சொல்றோம். அப்ப சரி, இது சரிதான், இது சரியில்லை, இது இப்படிதான் வருங்கிறது உங்களுக்கே படும். அதைத்தான் நம்ம செய்யணும். சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்க. இல்ல, விளக்கம் சொல்றது இருக்கட்டும். ஞானசரியங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டது? அந்த விளக்கத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா விளக்கம் சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை கிடையாது. நான் சாதாரணமா நம்ம உணர்ந்தத நான் என்ன உணர்ந்தனோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன உணர்ந்தனோ, நான் என்ன எப்படி போயிட்டு இருக்கேனோ அதை நான் எனக்கு கொடுத்ததை நம்ம எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை உடையவங்க, உரிமை உடையவங்கன்னா யாரு? உரிமை உடையவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடையாதாரு அல்லாதாரு இருக்கலாம். அல்லாதார் கேட்கணுங்கிற விதி இருக்கா? பெருமாள் சொல்லுவாங்க, கேட்கணும்னு விதி இருக்கா? ஏதாவது ஏன் பெருமாள்கிட்ட கேட்கும் போது எனக்கு அருளை கொடுத்தா அது மாதிரி எல்லாருக்கும் கொடுங்கிற பெருமாள் கேட்கும் போதே சொல்றாரு, எனக்கு அறிவித்தது போல அவருக்கு அறிவித்தது. நல்லா நுட்பம் கவனிக்கணும். சும்மாலே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த செய்தியை சொல்லும் போது ஒரு சான்றோட சொல்றேன். எனக்கு அறிவித்தது மாதிரி அவர்களுக்கும் அறிவித்துடு, எனக்கு உரிமை தந்தது போல அவர்களுக்கும் அந்த உரிமையை வழங்குங்கிறார். அதாவது ஆண்டவர் எப்படி எனக்கு உரிமை கொடுத்தாரு அதே உரிமையை அவங்களுக்கு கொடுன்னு கேட்கிறார். அதைத்தான் நான் சொல்லப்படும். இப்ப நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சொல்றேன்? உரிமை உடையவங்களுக்கு சொல்றேன். உரிமை இல்லாதவங்க கேட்கணும்னு ஏதாவது சட்டமா? உரிமை வந்தவொடனே கேட்பாங்க. இவ்வளவுதான். அதனால அதுல பாதகம் இல்லை. எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி, எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி, இந்த நிலையை நீ வழங்கணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கணும்னு கேட்கிறார். அதே மாதிரிதான். அதனால அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஞானசரியங்கிறது நமக்கு அதுக்கு விளக்கம் 28 பாட்டுக்கு விளக்கம் சொல்லுவதற்குரிய அருகதல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாம, அதுக்கு ஒன்றும் பெரிய அதிநுட்பமான ரொம்ப பொருள்லாம் இல்லை. ரொம்ப மேலோட்டமாவே எளிமையா இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப இருக்கு. அதனால அதுக்கு விளக்கம் சொல்லணுங்கல்ல. ஆனா ஞானசரியை எதுக்கு சொல்லி வச்சாங்க அதுதான் நம்ம தெரிஞ்சுப்போம். அதை தீபாவளி பார்த்து நீங்க அங்க போனா முதல்ல இங்க இந்த தீப வழிபாட்டுக்கு பெருமான் ஞானசரியின் அடிப்படையில் தெய்வ பாவனை இந்த தீபத்துல செய்துவாருங்கன்னு இந்த போட்டு சொல்லியிருக்காங்களே, அதுதான் அதுக்குதான் மெயின். அதுக்கு பிறகு ஞானத்தில் சரிங்கிறது என்னன்னு போகலாம். அது யாருக்கு தெரியும்? அது தெரியாததை போய் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஞானத்துல சரிக்கு போயிட்டோமா? அந்த ஞானத்து சரியைங்கிறது அதுக்கு பேர் சூட்டி இருக்காங்க. அதை கூட இப்ப மாத்திக்கிட்டு வேற ஏதோ மரணம்லா பெருவாழ்வு அதுன்னு எதுவும் தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேள்வி. அந்த ஞானத்தில் சரியைங்கிறது அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம்னு சொல்லிட்டு 4 படி நிலை இருக்கு. அதுல அதை கடந்து போகணும் சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்பது. அதுல ஞானசரியைங்கிறது பேசப்படுது. அதுல பேச சொல்லிருக்க திரண்ட கருத்துக்கள் நம்ம எல்லாரும் தொடர்ந்து படிச்சு 28 பாட்டு. அதுல சாராம்சமா என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில நம்ம தெய்வ பாவனை செய்யணும். ஆண்டவரை தீப முன்னிலையில இருக்கணும். அவ்வளவுதான் அதுல சொல்றது. அதுல எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்து ஒரு சில அன்பர்கள் வெளி அன்பர்களா இருக்கலாம். அவங்க செய்யலாம், செய்யாம இருக்கலாம், தெரியல. அது மற்றவர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாம்.
பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான், எல்லாம் தொடர்புடையவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் செய்யும், அதுதான் ஞானசரி. ஞானசரியில மெயினா என்ன சொல்றாங்க, சுருக்கமா என்ன 8 விஷயம் உள்ளடங்கி போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுல அதை பேசியிருக்கோம். ஒரு பாட்டை சொன்னாவே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது எப்படி சாத்தியம், அது எப்படி நம்ம வர்றதுன்னு. கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பொழுது, உண்டதெல்லாம் மலம், உட்கொண்டதெல்லாம் குறை, கற்றதெல்லாம் பொய், நீ கழித்ததெல்லாம் வீணு, உண்டதெல்லாம் மலம், உட்கொண்டதெல்லாம் குறை, உலகியலு இதுவரைக்கும் நீ உண்மையை அறிந்திலது என்கிறார். புரிஞ்சு போச்சா? இந்த பாட்டு எப்படி அர்த்தப்படுது சொல்லுங்க. இதுதானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதானே சொல்றாரு. கண்டது, கேட்டது, கழித்தது, உணர்ந்தது எல்லாம் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே சொல்றாரு. மக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதானே சொல்றாரு. அது இது வரைக்கும் உண்மை அறிந்துள்ளதேங்கிறாரு. சரி, அதுல எது உண்மைன்னு சொல்லணும்ல? இது வரைக்கும் நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கல, நான் உண்மையை சொல்றேன், இந்த அடுத்த பாட்டுல வருது, இல்ல அடுத்த பாட்டுல வருதுன்னு உண்மையை சொல்லணும்ல. அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா அதை சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. 28 அந்த ஒரு பாட்டுல ஒரு பாட்டை மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பொழுது, உண்டதெல்லாம் மலம் போல, இதுவரையும் உலகியலில் உண்மையை அறிந்திலரே. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது தான் உண்மை, அதுல ஒண்ணும் மறுக்க முடியாது. அந்த உண்மையே சொல்லல வச்சுங்க. சரி, இப்ப அது இப்ப உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மரணமில்லா வாழ்வு பறிக்க நம்ம போயிட வேண்டியது தானே. என்னது கொத்து கொத்துன்னு தூருது? இப்ப உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேரா மரணமில்லா பெருவாழ்வுக்கு போயிட வேண்டியது தானே. வேண்டியதானே? போக முடியுதா? ஏதாவது தெரியுதா? ஐயா சொல்றாங்க, அதுதான் கேட்டு வர்றேன். உண்மை தெரியல. உண்மைன்னா என்ன? மரணமில்லா பெருவாழ்வு, ஐயா அடைஞ்ச நிலை, அதைத்தான் நமக்கு சொல்றாரு. அதுல உண்மை இல்லை. அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, உண்மை அறிந்திலரே. அப்ப எது உண்மைன்னு நான் கேட்கிறேன். நான் தேடிக்கிட்டே கிடக்கிறேன், ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்துட்டு வர்றாரு, புரிஞ்சல. உடனே கேட்டா அவங்க சொன்னாங்க மரணமில்லா பெறுவார். அது உண்மைதானே? அது ஐயா அடைஞ்ச நிலை, பெருமாள் பெற்ற நிலை, எல்லாரும் பெறணும், அந்த நிலைக்கு வரணும்னு ஐயா ஆசைப்பட்ட நிலையும் கூட. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அதுதான் உண்மைன்னா நமக்கு உண்மை தெரிஞ்சதானே அர்த்தம். உண்மை தெரிஞ்சு போச்சு. எது உண்மைன்னு கேட்டா இப்ப ஐயா அதான் உண்மைன்னாங்க. அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் போயிட வேண்டியதானே. உண்மை தெரிஞ்சுட்டுனாவே போயிடலாமே. உண்மை உண்மை தெரிந்து அப்புறம் அவ்வளவு எல்லாம் ஆகணுமா? அவர் அதெல்லாம் சொல்லலையே, வெறும் உண்மை தெரிஞ்சாலே சரியா போச்சுங்கிறாரா? உண்மை தெரிஞ்சுட்டு உண்மையை முடிஞ்சு உண்மை அறிந்து விட்டான் என்றால், உண்மையை தெரிந்து கொண்டார் என்றால் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க ஐயா, எல்லாரும் சொல்லுங்க. நல்ல விடம், நல்ல கருத்து. சார் ஒரு கருத்து, அவையா ஒரு கருத்து. மற்ற சடங்கு சம்பிரதாயம் மதம் இதெல்லாம் சொல்ற சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இதுல எல்லாம் போய் விழுந்துகிட்டு இருந்திய, இதையெல்லாம் போய் விழுந்தது இது வரைக்கும். அதனால இதெல்லாம் விட்டுடு. இதெல்லாம் தயவுக்கு தான் தடைன்ட்டார, இதெல்லாம் தயவுக்கு தடைகள். அதுதான் உண்மை, கரெக்ட். அப்படின்னா அவங்க ஒளி மார்க்கம் தான் சொல்றாங்க. பைபிள்ல யெகோவா
யெகோவா. ஆண்டவர் வெளிநிலையில இருந்த பேர் வந்து யெகோவா. அவங்களும் தன்னை ஒளி சமூகம் சொல்றாங்க. இந்த வார்த்தை அவங்க கரெக்டா பயன்படுத்துறாங்க. படிச்சேன் பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் வந்து அவங்க மரணமில்லா பெருமாளுக்கு இப்ப தரமுடைய அளவுக்கு என்ன தடையா இருந்திருக்க முடியும்? அவங்க ஒளி சமூகத்தில் இருந்திருந்தாங்க. அவங்க ஒளி சமூகத்துல இருந்துதான் அவங்க சொல்லிக்கிறாங்களா? அவங்க பைபிள்ல வருதா? வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒளி சமூகம்னு சொல்றாங்க. நாங்க வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க தவிர ஒளி இது வழிபாடுல கிடையாது. வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. ஜீவன் என்ற சொல்ல கூட பயன்படுத்ததான் செய்யறாங்க. ஆனா அந்த வழிபாட்டுல வந்து அவங்க கிடையாது. இல்ல அவங்களும் நித்திய ஜீவன்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அவர் சொல்ற கருத்து வழிபாட்டுல அந்த ஒளி வழிபாட்டுல இருந்தாங்களா? கிடையாது. அதுதான் சொல்றாங்க. இல்ல இல்ல ஒளி வழிபாட்டுல ஜீவகாருண்யமே இல்லையே. அது சொல்ல அருமையான பாயிண்ட். அதுதான் என்னோட கமிட்டடே. அதுதான் அது சொல்ல வர. அதுதான் இது இருந்தா அது இல்லாம எப்படி ஒளியில இருந்தா ஒளி நெறியில இருந்தாங்கன்னா ஜீவகாருண்யம் வரும். ஜீவகாருண்யம் வேறு ஒளி நெறி வேறா? ஒன்றுதான். இன்னமும் இந்த குழப்பம். ஐயோ பெரிய வேதனை, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒளியில இருந்து பெருமாள் சொன்ன மாதிரி தீபத்தை ஒளியில இருந்து வர்றவனுக்கு தான் தயவு காரியப்படும். இன்னும் நம்ம மறுபடியும் சொல்றோம் சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்ம எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா காலம் போயிட்டு முடிச்சுக்க வேண்டியதான். முடிச்சுக்கிறத பத்தி அதை பத்தி இல்ல. நான் இப்படிதான் திடமா இருப்பேன், என்னை யாரும் மாற்றிவிட முடியாது என்று சொல்பவர்களை என்ன செய்ய முடியும்? துன்பத்தை கட்டி சுமக்க துடிந்தவன் சொன்னாலும் கேட்பான். இங்க ஒழிச்சுத கேட்பானோ ஞான பெண்ணே. என்ன செய்ய முடியும்? பதறி பதறி கதறி கதறி அழுதாலும் அதுதான் ஞாபகம் வருது. இப்ப உப்புக்கல்ல வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா வெகு நாளானா. அது ஞாபகம். இது அன்னைக்கு பண்ணிருக்காரு. நான் 2.5 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே சொல்லுபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், பின்னாடி வருவாங்க. ஆனா அதையும் நீங்க கேட்குறீங்களோ இல்ல அதுலயும் ஏதாவது பண்ண போறீங்களோ? இன்னதுன்னு தெரிஞ்சுக்காம அன்னைக்கு உள்ளும் புறமும் வேதனைப்பட்டாங்க. இன்னைக்கு சன்மார்க்கம் நல்லா வளர்ந்து வருகிறது. ஒழுக்கத்தை சன்மார்க்க நெறி இன்னதுங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா உண்மையை தெரிந்து வர வேண்டும். அதான் பேசுறோம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை தெரிந்து கொண்டு இதுதான் அடிப்படை உண்மை. அவர் சொன்னார்ல, சாதி சமயம் மதம் மார்க்கம் மற்றதெல்லாம் தடையா இருக்கும் தயவுக்கு. அவைகளையெல்லாம் விட்டு விட்டு வா. எல்லாத்தையும் விட்டு விட்டதுனால் வந்த லாபம். பெருமாள் சொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டதுனால வந்த லாபம். என்னை ஏறாத நிலைமையில ஏற்றிருக்காரு, என்னை தூக்கி வச்சிருக்காரு. இது எதனால வந்தது? எல்லாத்தையும் விட்டதுனால வந்தது. என்னத்தை விடணும்? எதை விடணும்? கொண்டு புள்ள குடும்பம் வேலை பணி இதெல்லாம் விட சொல்றாரா? எது எது தயவுக்கு தடைகளோ அந்த தயவுக்கு தடைகால அனைத்தையும் விட்டு விடு. அப்ப இவைகளெல்லாம் தயவுக்கு தடைகள்னா அப்ப சமயம்லாம் தயவுக்கு தடைன்னு எப்படி துணிச்சலா சொன்னாரு? இப்ப நமக்கு மற்றதெல்லாம் தயவு இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஐயா கேட்டாங்களே. அப்ப தயவுக்கு சமயங்கள்லாம் தொண்டை எவ்வளவு செய்திருக்கு, போட்டி இருக்கு. சமயங்கள் தொண்டை எவ்வளவு போட்டி இருக்கு, எவ்வளவு செய்திருக்கிறாங்க. நாயன்மார்கள் எல்லாம் எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. உங்களெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியுமா? ஆனா ஒரே வார்த்தையில பெருமான் தூக்கி அந்தாண்ட வைக்கிறாரா? அது உண்மையை சொல்லல. தயவுக்கு தடைகளாக சமயம் இருக்குன்னு சொன்னாரே, அது எதனாலேன்னு கேட்கிறாங்க. வேதாந்திகள்லாம் ஒருத்தருக்கு உதவி செய்ய போனா அவருடைய பாவம் உனக்கு வந்துடும் வேதாந்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஐயா உடைச்சாரு. இது அப்படி கிடையாது, கடல் அருளுக்கு சம்மதம் இது, அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். வேதாந்திகள் சொல்லட்டும் பாவனும் சொல்லட்டும் விதியை மாத்தாதங்கட்டும் அவன் தலையெடுத்து அவன் அனுபவிக்கட்டும் சொல்லிட்டாங்க. அது அப்படி இல்லைன்னு சொல்றாரு. சரி, அவன் தலையெடுத்து
அவன் நீக்கிட்டான், அதே நீ போய் அப்ப நீ போனால் விதியை மாத்திர முடியுமா அப்படின்னு சொல்றான். அது வந்து விதியை எண்ணி வயிறு வளர்க்கும் வீணர்களின் இங்கேயோ போகுது இங்கே பேச மாட்டேங்கிறார். இங்கே போகுது விதியை நம்பி வயிறு வளர்க்கும் வீணர்கள் செய்த சரியது. இப்ப பேசுறது வேதாந்தி பற்றி. வேதாந்தி எவ்வளவு இவங்க வேதாந்தின்னு சொன்னோன்னே எனக்கு இங்கேயோ வேதாந்தம் போகுது. இவர் கீழே இருந்து வேதாந்தம்னா பாவ புண்ணியமற்றவன் வேதாந்தி. எல்லாவற்றையும் சர்வசாட்சியம், இதுக்கு நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் சர்வசாட்சியாய் பார்ப்பவன் வேதாந்தி. நான் பிரமம் நமையன்றி தாம் பிரமம் வேறில்லை, நன்மை தீமைகளும் இல்லை என்று வாய்கிழிய வேதாந்தம் பேசியவர்கள் அல்ல வேதாந்திகள். அப்படிப்பட்ட வேதாந்தி இல்ல. அப்ப சுத்த வேதாந்தி ஒருவன் வந்தான், சுத்த சித்தாந்தி ஒருவன் வந்தான். அது சமரச சன்மார்க்கத்துலதான் அந்த இது அடக்கம். சுத்த சித்தாந்தம் சுத்த வேதாந்தம் தான் சன்மார்க்கம். அப்படி உள்ளது ஒன்றும் இல்லை. அதனால அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஐயா சொன்னது வந்து இது இப்போ தயவுக்கு தடைகள்னு சொல்றாருல. சமயம் வந்து சமயம், அது வேதாந்தி. சமயம் வந்து தயவுக்கு தடைங்கிறது எப்படின்னு கேட்கிறப்ப உங்களை கொஞ்சம் சொல்லுங்களா பிராக்டிகலா. அது ரைட்டுங்க ஐயா. தயவு செய்வதற்கு, தயவு என்பது வெளிப்படுவதற்கு சமயம் தடையா இருக்குன்னு சொன்னாங்களே, அது எதனாலன்னு கேட்கிறேன். அதை விட்டுட சொன்னார்ல. இல்ல வேதாந்தத்தை விடுங்க, வேதாந்தத்துக்கு ஐயா சொல்லிட்டாங்க. அவன் வந்து பாவ புண்ணியம்னு சொல்லி தடுப்பான், அவன் செய்ய உபகாரம் செய்ய விட மாட்டான், அந்த மாதிரி பாவத்தின் விதின்னு சொன்னான்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு சமயம் மதங்கள் இந்த சமயத்துல வந்து போகாத, இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஒரு விதியை ஆச்சார விகற்பத்தை ஆச்சாரங்கள் வச்சு அதை கடை பண்ணிட்டு ஆச்சாரங்களால தயவு விளங்காமல் போயிடுச்சு. அதையும் உடைக்கணும். இப்போ ஒரு பழமொழி வந்துச்சுங்க ஐயா, ஆபத்துக்கு பாவம் இல்லை. எப்படி தெரியுமா? இதுக்கெல்லாம் இப்போ புராணங்கள்ல இருந்து எல்லாம் சார்ந்து சொல்லுங்க. அதெல்லாம் புராணம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க. சுவாமிக்கு வச்சிருந்த நைவேத்தியத்தை ஒரு குழந்தை பசியினால் எடுத்து சாப்பிட்டு உடனே ஒரு அடியார் உலக்கையால் பண்டையை பிளந்து அந்த இடத்துல கொண்டுட்டார். அதனாலதான் சமயம் தடைன்னாரு. இப்ப என்னாச்சு? குழந்தை பிள்ளை என்ன செய்யும்? எங்க ஊர்லயே அவங்க பெரிய லிங்கம் போட்டிருப்பாங்க, ஆத்மலிங்கம்னு. முதலியாரெல்லாம் சைவம் இது பேர் ஆத்மலிங்கம்னு பெருங்க கிடக்கணும். 10 வருஷமா ஆளுக்கு ஒரு ஆழமா. அவங்க சிவ பூஜை செய்வாங்க. வாசல்ல வந்து பசி அதெல்லாம் யாருக்குங்க பூசை எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு பெரிய குண்டால இந்த கரண்டி. அப்ப அந்த ஆச்சார சங்கற்பங்கள் வீட்டுல வேலை செய்யுமா? இவ்வளவு பெரிய சமயவாதி அவரு. அதனாலதான் மண் மனத்தார்னார் ஐயா. இவங்களெல்லாம் மண் மனத்தார், கொலை புரிந்து புலை நுகர்வார் மண்மனத்தார் அப்படின்னாரு. இவர்களுக்கு அருளி செயல் செய்ய இவர்கள் சிறிதும் நமது மரபினர் என்ற ஆதலினால் இவருக்கு அருளி செயல் செய்யற்க. இதெல்லாம் விதி சட்டம், சன்மார்க்க சட்டம் சொல்லுது. இதெல்லாம் எங்க இருக்குன்னு இதுக்கெல்லாம் இது மாதிரி இதை பற்றியே சொல்லிட்டு வந்தோம்னா இது விரிவடையும். இவர்கள் வன்மனத்தார், அவர்கள் சமயவாதிகள் எல்லாம் வன்மனத்தார். தோட்டத்துல வேலை செய்வான், 4 பூரா வீட்டுக்கு வேலை செய்வான். பொழுது விடிஞ்சு போய் காசு கொடுத்தா, கூலி கொடுத்தா வாங்கிட்டு போய் அரிசி வாங்கிட்டு போய் சமைச்சு அவன் குடும்ப பிள்ளைங்க சாப்பிடணும். கூலி சரியா கொடுக்க மாட்டான். அவன் தான் வன்மனத்தார், அவன் தான் சமயம். ஆனா பாத்தீங்கன்னா சொந்தமா கோயில் கட்டி டெய்லி இருக்கு. அதே நேரத்துல ஒரு அர்ச்சகர் வருவார். அவர் வந்து இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு இந்த திதி, இன்னைக்கு வந்து உங்க பேர்ல தான் இன்னைக்கு பூஜை அப்படின்னு சொன்னா ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து அப்படி வைப்பான். நல்ல அபிஷேகம்லாம் நல்லா செய்யும்.
எல்லாம் செய்யும், சுவாமிக்கு எல்லாம் செய்யும். இவன் எப்படிப்பட்டவன்? சாதாரண நம்மளுடைய வீட்டுல வேலை செஞ்ச பொழுதுனைக்கும் வேலை செஞ்ச உழைச்சவனுக்கு கூலி சரியா கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு உங்க பேருக்கு இன்னைக்கு அர்ச்சனை, இன்னைக்கு அபிஷேகம் நடக்குது சுவாமிக்குன்னு அது செய்யணும். அப்ப எதை அவன் வந்து நினைக்கான்? இப்ப இந்த இடத்துல தயவு எங்க போச்சு? அதனாலதான் வன்மனத்தாருனாங்க. இது மாதிரி சமயத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இஞ்சிட்டும் தயவுக்கு தயவுக்கு ஒரு அணுத்துணை கூட சமயமானது தயவுக்கு உரிய ஒரு நிலையை தந்தது இல்லை. இஞ்சிட்டு கூட தந்தது இல்லை சமயம். ஆனா சொல்லுது, எல்லா செய்திகளையும் சமய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. உபகாரம் செய்ய, ஏழைகளுக்கு உதவு, சகோதரன் எல்லாம் சொல்லுது. ஆனா அதை பின்பற்றி வரும்போது அந்த சமய ஆச்சார சடங்குகள் இருக்கு பாருங்க, அதை பின்பற்றும் போது தயவு சுத்தமா அடிபட்டு போகுது. தயவை பற்றிய சிந்தனையே வருவதில்லை. அதை பற்றிய அறிவு எழாமல் மழுங்க செய்து விடுகிறது. ஆச்சார சங்கற்பங்கள்ல தான் மனது அழுந்தி கிடக்குது. எதுவுமே செய்ய விடாம பண்ணிடுது. இத கண்கூடா பாக்குறோம். அப்புறம் எங்க இருக்கு தயவு? அதனாலதான் பெருமான் முதல்ல எடுத்தோன்னே தயவு வந்து தயவுக்கு தடைகள், சமயமும் மதமும் தயவுக்கு தடைகள் என்று சொன்னார். சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்று கேட்கும் போது சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் முதலியவற்றை முற்றும் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் முற்றும் பற்றற கைவிட்டமாங்கிறது கேட்டுக்கணும். நமக்கு நாமளே விட்டுட்டோன்னு பெருமையா சொல்லிக்கணும். ஏன்னா நான் எல்லார்ட்டையும் விட்டுட்டோன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். அது போல நீங்களும் சொல்லுங்க. இல்ல நேர்மையாக சொல்லுவதா இருந்தா சொல்லுங்க. அவங்களுக்கு முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க? புலை கொலை தவிர்த்தவர்கள். அப்புறம் அதுக்குள்ள போக வேண்டாம். புலை கொலைக்குள்ள காம குரோதங்கள் ஏற்படும் காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவர்கள் சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள். அவ்வளவுதான். சன்மார்க்க சங்கத்தை அடைஞ்சவங்களான்னு கேட்கக்கூடாது. சன்மார்க்க சங்கத்துக்கு உரியவங்க அவங்கெல்லாம். அவங்கதான் சன்மார்க்கத்துக்கு உரியவங்க அப்படின்னு பெருமாள். சரி, இதெல்லாம் எதால தெரிஞ்சுக்கிறது? உபதேச ரீதியா தெரிந்து கொள்ளாம முடியாது. படிப்பால் அறிந்து கொள்ளாம முடியாது. இதெல்லாம் யார் சொல்றா? ஐயா சொல்றாங்க. வேற எப்படி தெரிந்து கொள்ளணும்? உண்மைப்பட உணர்தல் வேண்டும். உண்மைப்பட உணர்தல் வேண்டும். உண்மைப்பட எங்க இருந்து வருது? படிப்பால் வராது. இப்ப நான் சொல்லி உபதேசம் பண்ணியும் வராதுன்ட்டாரு. இதுவும் சைபர் தான். அடுத்தது அப்புறம் ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுறாரு. ஏதோ நமக்கு ஏதோ பண்ணி அதை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உண்மைப்பட உணர்தல் வேண்டும். அது யாரு உண்மைப்பட உணர்த்துவார்னா ஆண்டவர் அங்க வச்சுட்டார். அதைத்தான் இப்ப சொல்லுவோம். அதைத்தான் சொல்ற ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தீபத்துல பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் சமூகத்துல அவரு உணர்த்துவார். உண்மைப்பட அவர் தான் உணர்த்த வல்லவர். அவர்கிட்ட கேளுங்கிட்டார். உண்மைப்பட உணர்வு வேண்டும். அவ்வாறு உண்மைப்பட உணர்ந்தால்தான் தாழும் குணம் வரும். இதெல்லாம் என்ன தாழும் குணம் வரும்? என்ன தாழும் குணம்? படிப்பால் அறியப்படாது. தாழும் குணம் வரும். அப்போது ஒழுக்கம் நிரம்பி கருணைய வடிவாய் சங்கல்பம் உண்டாகும். போச்சுடா, எல்லாம் குழப்பமா இருக்கு. நம்ம பாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். சங்கல்பம் இல்ல, சங்கல்பம் உண்டாகும். சுத்த சங்கல்பம் உண்டாகும். அப்படி சங்கல்ப மயமா ஆகும் பட்சத்தில் சிவானுவம் பெற்று விடலாம். முடிஞ்சிருச்சு. இதுதான் சன்மார்க்கம். முடிச்சுட்டார். எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டேன்.